ஹே கைஸ், நான் மோஸ்ட்லி என்னோடய கிளைண்ட் வீடியோவில் நான் இந்த ஒரு டிரான்சிஷன் தான் ஆட் பண்ணுவேன். நான் ஏன் இதை ஆட் பண்ணுவேன்னா, இதை பார்க்குறதுக்கே கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி உங்கள் மொபைல்லே சிம்பிளாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதோட கான்செப்டை நான் சொல்லிடுறேன். இப்போ 2 கிளிப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் செகண்ட் கிளிப்பில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு வீடியோவில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பர்சன் மட்டும் இந்த ஃபஸ்ட்டு வீடியோவோட வந்து அப்படியே செகண்ட் வீடியோட ஜாயிண்ட் ஆகிறது அதோட கான்செப்ட். இப்போ பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட் அந்த வீடியோ ப்ளே ஆகுது, அப்படியே செகண்ட் வீடியோட கண்டினியூட்டி இங்கே வருது, அப்படியே செகண்ட் வீடியோட ஜாயிண்ட் ஆயிடுது. ஓகேங்களா? இதுதான் இதோட கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டா தான் உங்களால் இதை வச்சுட்டு அடுத்தடுத்து க்ரியேட்டிவாக பண்ண முடியும். ஸோ நீங்கள் மொட்டையாக இதை மட்டும் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இதிலே ஸ்டக் ஆவீங்க. ஸோ நீங்கள் அந்த கான்செப்டை புரிஞ்சுட்டிங்கன்னா உங்களால் அடுத்த ஓனாக டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியும். ஓகேங்களா? தென் இதுக்கப்புறம் எப்படி எடிட் பண்ணுறன்றதை பார்க்கலாம். VPN ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிட்டு கேப்கட்டில் வரேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 வீடியோ இம்போர்ட் பண்ணியிருக்கிறேன். பார்த்துக்கோங்க, 2மே மோனிகா வீடியோ. சும்மா எக்ஸாம்பிளுக்காக தான் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளிப்பு, செகண்ட் கிளிப்பு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு செகண்ட் கிளிப்பை வந்து எங்கே ஸ்லோமோ வேணுமோ அந்த ஸ்லோ மோஷன் போட்டுக்கிறேன். இப்போ இவங்க திரும்பின உடனே எனக்கு ஸ்லோ மோஷன் வேணும். ஸோ நான் அப்படி திரும்பி நிற்கும்போது நான் வந்து ஸ்லோ மோஷன் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே 0.2 வச்சுக்கிறேன். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணும்னு பார்த்து நான் வச்சுக்கிறேன். ரொம்ப வேணாம். ஸோ நான் இப்படி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, எனக்கு வந்து இதை நான் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கட் பண்ணால் தான் நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் முன்னாடி ஃபுட்டேஜ் இருக்கிற மாதிரி ஃபுட்டேஜாக எடுத்துக்கோங்க. ஸோ நான் கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக வருது. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ நார்மல், ஸ்பீடு, ஸ்லோமோ. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த நடுவில் இருக்க கிளிப்பை நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த டூப்ளிகேட் கொடுத்துட்டு அப்படியே ஓவர்லே கொடுத்துருங்க. ஸோ என்ன பண்ணோம், டூப்ளிகேட் பண்ணோம். நல்லா பாருங்கள், டூப்ளிகேட் எடுத்தோம். அதை அப்படியே கிளிக் பண்ணிட்டு ஓவர்லே கொடுத்தாச்சா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளிப் தான் நம்ம டூப்ளிகேட் எடுத்துருக்குறோம். ஸோ இந்த டூப்ளிகேட் எடுத்த கிளிப்புக்கு நேராக வச்சுக்கிறோம். ஸோ வச்சாச்சா? ஸோ இது ரொம்ப முக்கியம், கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நல்லா நேராக இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் நேராக வச்சிட்டேன். ஸோ நீங்கள் இப்படி கொண்டு போகும்போதே இந்த இடத்துல வைப்ரேஷன் ஆகி நிற்கும். நம்ம கரெக்டாக வச்சுக்கணும். ஸோ இப்போ நான் கரெக்டாக வச்சிட்டேன். ஜூம் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ அந்த கிளிப்பை கிளிக் பண்ணிட்டு அதை அப்படியே முன்னாடி இழுத்துருங்க. ஸோ இழுத்தாச்சா? இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அது பின்னாடி கிளிக் பண்ணிட்டு அப்படியே கரெக்டாக இழுத்துட்டு அதை முன்னாடி வரை வச்சுருங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். நீங்கள் வீடியோ ட்ராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் எடிட்டே ஃபால் ஆகிரும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பின்னாடி இழுத்துடணும். அதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே கரெக்டாக வச்சிடணும். ஓகேங்களா? இதுவரை வச்சுக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து ரிமூவ் பிஜியில் ஆட்டோ ரிமூவல் கொடுத்துருங்க. ஸோ இப்போ பேக்ரவுண்ட் மட்டும் செப்பரேட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கிளிப்பை கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக இந்த இடத்துல கரெக்டாக நேராக ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 கீ ஃப்ரேம் ஆட் பண்ணியாச்சா? ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கிளிப்பை லைட்டாக இழுத்து விட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் நமக்கு வந்து கண்டினியூவாக ஒரு ஸ்மூத்தான இங்கனக்குள்ளே நம்ம எஃபெக்ட் போடும்போது நமக்கு வந்து ஒன்றும் தெரியாது. இப்போ பாருங்கள். ஸோ இப்போ ஆட் பண்ணியாச்சா? ஸோ ஆட் பண்ணிட்டு இப்போ இது 2க்கும் நடுவில் இந்த ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் ஸோ இப்போ ஆட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் வச்சுட்டு வீடியோ நல்லா ஜூம் பண்ணிடுங்க. ஜூம் பண்ணி கொஞ்சம் வெளியே இருந்து வர மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மேலே இருக்கிற கிளிப்பை நடுவில் கிளிக் பண்ணிட்டு மேலே இருக்க இந்த கிளிப்புக்கும் நடுவில் கிளிக் பண்ணிட்டு மிக்ஸின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை போட்டு ஃபுல்லாக வச்சுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு இப்போ. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் ஸ்மூத் பண்ணோம் அப்படின்னா, இந்த கிராஃப் 2க்கும் நடுவில் இந்த கீ ஃப்ரேம் 2க்கும் நடுவில் மேலே பார்த்தீங்கன்னா கிராஃப்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ஈஸி பண்ணுங்க. ஸோ ஈஸி இந்த கிராஃப் உங்களுக்கு ஸ்மூத்தாக எனக்கு இது ஓகேவாக இருக்குது, இந்த குவாட் அவுட். ஸோ இதை நான் வச்சுக்கிறேன். இப்போ வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ அதை இந்த பார்த்தீங்கன்னா இந்த இதை வச்சுக்கிறேன். ஸோ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக இந்த இது வர்றப்போ இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸு. ஸோ இப்போ ப்ளே பண்ண
அவ்வளோதான், உங்களுக்கு வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றின ஏதாவது டவுட் இருந்துச்சு, இல்லை இது மாதிரி வேறு ஏதாவது வீடியோ போடணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா எனக்கு இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள்.